சார். ஓகே, ரைட் ஓகே. இன்ஃபார்ம் பண்ணுற நேரத்துக்கு. இன்ஷா அல்லாஹ் சார். கட்டாயம் செய்யுங்க நல்ல சார் நல்ல. அது. ஹை. ரெக்கார்டிங் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே ஹை ஜதாக்குல்லா ஹை. அப்போ ஓகே. அப்போ நான் சொல்லிக்கொண்டு வந்து இப்போ காலிக்கோட்டில் ரெண்டு பேரும் கடைசியாக சொன்னேன். உம்மோட புள்ள தானே அவரு. நான் இப்போ கடைசியாக முடிவுண்டு சொல்லணும். கடைசியாக வந்து சொன்னேன் என்ன தெரியுமா? சரி, அந்த எனக்கு இவோட வாழையில நான் உம்மோட தான் வாழணும்னு போனேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, ஏன் இவ்வளோ வயசாகியும் கூட நிதானமாக கல்யாணம் முடிக்கிறேன்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஏஜ். அந்த ஏஜில் இன்னும் உம்மா தேவை தானே, உம்மா தேவை ஒய்ஃபு. அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அவருடைய ஏன் அப்படி நடந்து கொண்டேன்டா. நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்கட ஊர் பாஷையில் சொன்னால் அவர் கொஞ்சம் விளப்பம் இல்லை, உம்மட புள்ள வாப்பட புள்ளணும். ஆனால் இப்போ நாங்கள் படிக்கிற சைக்காலஜி தானே. சைக்காலஜிக்கலி நான் உங்களுக்கு சொன்னால் மெயின் காரணம் என்ன தெரியுமா? பிரெயின்ல ஒரு பாட்டு இருக்கிற நான் பின்னால் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாட்டு வந்து சின்ன வயசுல நாங்க சரியா அந்த பிள்ளைகள்ல டெவலப் பண்ணது தான் பாருங்க கல்யாணம் முடிக்கும் வரையில அது தொடரும். எனவே தான் நாங்க சொல்லுவோம் பிரெயின் டெவலப்மெண்ட் என்பது பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு மனிதன் வெற்றியிலையும் தோல்வியிலையும் வாழ்க்கை சக்சஸ் அமையறதுலையும் ஃபெயிலியரா அமையறதுலையும். நான் இன்னும் உங்களுக்கு சயின்ஸை பத்தி பேசல. இப்ப நான் உங்களுக்கு இந்த கோர்ஸோட முக்கியத்துவத்தை நான் சொல்லிட்டு வரேன். அந்த பிரெயின் எவ்வளவு தூரம் முக்கியம், பிரெயின் எப்படிங்கிற நாளாந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு வர. இப்ப நீங்க பாருங்க, இந்த நான் இப்ப சில பண்புகளை சொல்லுவேன் சில பேர் இதெல்லாம் வந்து இந்த பிரெயின்ல வரக்கூடிய இஷ்யூஸ். இப்ப சில பேரை நீங்க பாருங்க, எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசையில அமைக்கிற, நல்லா படிக்கணும் எல்லாம் செய்யணும்னு ஆசைக்கிற. ஆனா இந்த ஆசை மட்டும்தான். படிக்க போனா சில புள்ள அளிக்கிற பாருங்க, ஆனா படிக்க டைம் ஒதுக்குறல்ல. கொஞ்சம் கஷ்டப்படணும், தியாகம் செய்யணும், இரவுல விழிக்கணும், சில பசியோட இருக்கணும், அதுக்கெல்லாம் ரெடி இல்லை. ஆனா டாக்டர் ஆகணும், லோயர் ஆகணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறது. அப்படி புள்ள அளிக்கிறதானே படிக்கிற. ஆனா போனை கைக்கு கொடுத்தா வெரி இன்ட்ரெஸ்டிங், போன்ல எத்தனை மணி தேவை வைப்பாங்க. இது என்ன பிரச்சனை? அதுவும் பிரெயின் உள்ள இஷ்யூ தான். நாங்கள் அந்த புள்ளைகள்ல ஏதோ ஒரு பாட்டில் மிஸ்ஸிங் பார்ட் ஒன்றிக்கிற, அது என்னென்ன சரியா பிடிச்சிட்டோம்டா, அதை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா. அப்போ யாரு மைக் ஒன்னாயிரு கொஞ்சம் ஒன் பாருங்க. சுக்ரா அவரோட மைக் ஒன்னாயிக்கிறேன் வைப்பேன். அப்ப அப்ப என்னன்னா நீங்க இந்த இப்படி எங்களோட சமூகத்தை நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. எங்களோட சமூகம் உண்டா, எங்களோட வீட்டுக்குள்ளிக்க பிரச்சனையை நீங்க எடுத்து பாருங்க, எங்களோட பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை எடுத்து பாருங்க, ஊர்லிக்க பிரச்சனை எடுத்து பாருங்க. நான் இப்ப சொல்ல போன பெரிய டைம் எடுக்கும், ஜஸ்ட் ஒரு அறிமுக கிளாஸ் என்ற வகையில தொட்டு காட்டிட்டு போறேன். இப்படி நிறைய நீங்க எங்களோட லைஃப்ல முரண்பாடுகளை நீங்க பார்க்கலும். இன்னும் சில நீங்க பேரை நீங்க பாருங்க, சரியா கோவம் வர சில பேருக்கு. சில பேர் சரியா கோவம் வர, என்ன பேசினாலும் கோவம். பிறகு அவர் ஃபீல் பண்ண, நான் அப்படி பேசிக்கப்படாது, என் ஒய்ஃபுக்கு நான் அப்படி சொல்லிக்கப்படாது, ஹஸ்பண்டுக்கு அப்படி சொல்லிக்கப்படாது, அந்த வேர்ட் வந்து சரியான மோசம், அது எல்லாருக்கும் நடக்கிற எல்லா குடும்பத்திலையும் அது நார்மல். இப்ப நான் சொல்றதல்ல, தொடர்ந்து எப்பயும் வந்து அவரு இந்த நெருப்புல இருக்கிற மாதிரி தான். இந்த நேரம் பார்த்தாலும் தெரியும் தானே, கடு 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 கடுன்னு தான் இருக்கிறது. பேசலாம் அவரோட பேசுறதுன்னா நீங்க எத்தனையோ மூடெல்லாம் பார்த்து தான் பேசணும். இவர் நல்ல மூடில் இருக்கிறா, அவரை செக் பண்ணி பார்த்துட்டு தான் பேசணும். இதெல்லாம் மேலுமா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில கஷ்டம் தான், என்ன செய்ய. அப்படி சில பேர் இருக்கிற. அதுவும் என்ன தெரியுமா காரணம்? இந்த நாங்க அந்த பிரெயினை டெவலப் பண்ற ஏரியாஸ்ல விட்ட தவறுகள் தான் காரணம். இந்த சொல்லணும் வெரி சயின்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு பின்னுக்கால சயின்ஸ் இருக்குது. இப்ப அதே போல நீங்க பாருங்க, சில பேரை நான் இந்த கோர்ஸ் இப்ப நான் காய்ச்சிட்டு போறேன், இந்த கோர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ண, இந்த ஏன் தேவைன்னு சொல்லிட்டு போறேன். நிறைய பேர் கொண்டிருக்காங்கன்னு போட்டிக்கிற 5 பேருக்கு வரலாமே, அவங்க வர சொல்லும். அடுத்த ஆக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. ஹாய். இப்போ சரி, இப்போ நான் இந்த சொல்லிட்டு போயிட்டு ஹாய். இந்த இப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன், அப்போ இப்படி நீங்கள் பாருங்க, இப்படி இது அக்ரெசிவாக நடந்து கொள்ளும், கோவம் வார ஆக்களிகள். அடுத்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியுமா, இப்போ நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் வரதானே, ஃபேமிலி ப்ராப்ளம். இப்போ நாங்கள் கவுன்சிலிங் செய்கிற காலங்களில் அப்படி நிறைய வரும். பல எங்களோட வேறு வேறு கவுன்சிலர்ஸ் வரது, நாங்கள் எங்களோட டிஸ்கஷன் மெத்தட் உண்டு. உதாரணமாக எங்களோட மந்த்துக்கு ஒருக்க டிஸ்கஷன் உண்டிக்கிற எங்களோட அரச மட்டத்திற்கு கவுன்சிலர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கேசஸை டேபிளுக்கு போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் இப்போ நான் நிறைய அனுபவங்களை சொல்கிறேன் உங்களுக்கு. சில ஹஸ்பண்ட் மாதிரி என்ன தெரியுமா, அவங்களுக்கு அந்த ஒய்ஃபோட அன்பு விளங்குறல்ல. அவனோட ஒய்ஃப் மாதிரி சொல்கிற வந்து இந்த இந்த என்ன சொல்றேன்டா, சார் பாருங்க சார், நான் அவருக்கு எல்லாமே செய்கிறேன், அவரோட குறையெல்லாம் பார்த்து செய்கிறேன், அவர் கேட்க முந்தைய அவரோட தேவையெல்லாம் நிறைவேற்று. ஆனால் சார் அவர் என்னோட இறக்கம் இல்லை சார், எனக்கு அவர் இறக்க மாதிரி ஃபீல் ஆகவில்லை.
அப்போ அன்புண்டா ஒரு ஃபீலிங் தானே, ஃபீல் ஆகணும் என் மைண்டுக்கு. அன்பு வாயில சொல்லி அஹ், இறக்கம் பண்ணி சும்மா சொல்லி வேலை இல்லை. அவரோட பிஹேவியரில் நடத்தையில் என்னை பயணம் கூட்டி போகணும், தனியாக நானும் அவரும் பயணங்கள் போகணும், எங்களுக்குள்ள ஒரு ப்ரைவசி டைம் ஒன்று இருக்கணும், என்னை பற்றி கொஞ்சம் அவர் தேடி பார்க்கணும். நான் அப்படி கதைச்சிக்கிறேன். நீங்கள் கதைச்சிக்கிற வாசனோ கதைச்சிக்கிற. ஆனால் இந்த அவர் சொல்கிற எனக்கு இவ்வளோதான் அன்பு காட்ட தெரியும் அப்படி ஒரு வேர்டில் சொல்லிடுவார். இப்போ என்ன செய்யற? இதுவும் ஒரு மிஸ்ஸிங் பார்ட் தான் பிரெயினில் அந்த ஆட்கள்கிட்ட அந்த பக்கம் ஏதோ ஒரு இஷ்யூவால் பிரெயினில் பின்னால் சொல்ல எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அதில் வீக் நடந்திக்கிறேன். ஆனால் இப்பயும் வந்து இப்போ நாங்கள் அந்த கோர்ஸை முடிக்கிறது படிக்கலும் எல்லாம் நான் சொல்ல மிஸ்ஸிங் பார்ட் எல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு முந்தி நாங்கள் மிஸ்ஸிங் பார்ட் மூலம் ஏற்றுக்கொள்ளணுமே நாங்கள் எல்லாரும். அதாவது இது எங்களோட லைஃப்ல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து என் பிரெயினில் தான் வந்திருக்கிறேன். முதலாவது நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு சொல்யூஷனுக்கு போவோம். இன்னும் நாங்க யாரும் பிரெயினை பத்தி அப்படி திரும்பி பார்க்கவே இல்லை. பிரெயின் அப்படி என்ன விஷயம் நாங்க யாரும் யோசிக்கல. அப்படி பிரெயினை நாங்க அப்படி பார்க்கல, இன்னும் ஒரு சயின்ஸா பார்க்கல, எங்களோட பிஹேவியருக்கும் பிரெயினுக்கும் துறவு பார்க்கல. எந்த அளவுக்கு ஜப்பான்ல ஒரு பழமொழி ஒன்று உங்களுக்கு தெரியும். ஜப்பான்ல ஒரு பழமொழி ஒன்று என்னன்னா, மூளை என்பது இல்ல சாரி கை என்பது மூளையின் வெளியே வந்த கைன்னு சொல்லுவாங்க. மூளை வெளியே வந்த எப்படிக்கும், என்னோட பிரெயின் வெளியே வந்த எப்படிக்கும், அதுதான் ஒரு மனிதன் கைன்னு சொல்லுவாங்க. என்னென்ற பொருள், ஒரு கையால மனிதன் எவ்வளவு வேலை செய்யறானோ, எவ்வளவு இயங்குறானோ, அந்த அளவுக்கு பிரெயின் டெவலப் ஆகும். அதான் அவங்க சொல்லக்கூடிய தியரி. கைக்கும் மூளைக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்புகள். அதான் நீங்க பாருங்க, நாங்க ப்ரீ ஸ்கூல்ல ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மெயின் கையில செய்ய சொல்லுன்னா, கை கை இயங்க 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 அங்க பிரெயின் டெவலப் ஆகும். அப்புறம் என்ன சொல்ல வரேன்டா, இப்படி எங்கிற நாளாந்த வாழ்க்கையோட பிரெயினுக்கு பெரிய ஒரு நெருக்கம் அண்டிக்கிறேன். ஆனா அந்த சயின்ஸை பற்றிய பேசிக் நாலேஜ் ஆவது எங்களுக்கு மிக குறைவு. ஆனா அதை படிக்காத வரையில எங்கடையும் உங்கடையும் பிரச்சனைகள் எங்களுக்கு குறைக்கல. அது தொடர்ந்து கொண்டே வந்த பிரச்சனை. இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய குடும்ப பிரச்சனைகள், புள்ளைகள் இஷ்யூ எல்லாம் வரும். இன்னும் சில புள்ளைகளை பாருங்க, நான் இப்போ சில விஷயம் டச் பண்ணிட்டு போற இந்த கோர்ஸ்ல முக்கியத்துவத்தை சொல்ல, சில புள்ளைகளுக்கு கவுன்சிலிங் வருவாங்க, அல்லது நீங்களும் கேள்விப்பட்டு கவுன்சிலிங் வர்றது இல்லை, பொதுவாக தெரியும், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சில புள்ளைகள் இப்பாங்க அந்த தொட்டால் வாடி மாதிரி தெரிந்த தொட்டால் வாடிண்ட கிட்ட போக முந்தையே அதை பூ வாடுந்தானே, நான் கிட்ட போய் தொடவும் இல்லை, கிட்ட போக முந்தையே அது வாடிடும். அப்படி சில புள்ள அழிகிற, கொஞ்சம் உருக்கி பார்த்தா அழுகிற, கொஞ்சம் ஏசினா அண்ணன் சூசைட் பண்ண போற, கொஞ்சம் என்ன மாதிரி சொன்னா தாய் கொலையில அழுது அழுது முள்நாளும் அழுது, சாப்பிட இல்லை, தூங்க இல்லை, உமாவோட பேசல, வாப்போட பேச, என்னன்னா வாப்பா கொஞ்சம் ஏசினா, உண்மை கொஞ்சம் ஏசினா. ஒரு இலங்கையில செய்வ ஒரு சூசைட் ரிசர்ச் ஒன்றிக்கிற, அதில் சொல்ல ஒரு ரிசர்ச்சில் ஒன்று சொல்லணும்னா, இந்த டீனேஜ் புள்ளைகளை பற்றி சொல்ற நேரத்தில் அவங்க சொல்ற அப்படின்னா, ஒரு புள்ளை ஒன்று எப்படி சூசைட் பண்ணா, ஒரு நாள் வாப்பா வந்து இந்த புள்ள கிளாஸுக்கு போறான், ஒரு நாள் கிளாஸுக்கு போவான். அப்படித்தானே இந்த புள்ள, அப்படித்தான் இந்த வயசு. வந்து அந்த புள்ள கிளாஸுக்கு அன்றைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விஷயம் சுத்த போய்கிறேன். வாப்பா வந்த உடனே தேடி பார்த்தா புள்ளையில டீச்சர் சொல்லி வரல. வாப்பா கோவத்தையும் வந்தோடனே ஒரு அடியை போட்டு கொஞ்சம் ஏசிக்கிறேன். அந்த புள்ள அந்த அந்த அவனோட வீடு இருக்கிற வந்து ரயில்வே பக்கத்தான் வீடு இருக்கிறது. அந்த புள்ள அந்த தாங்க இல்லாம ஓடி போயிட்டு ரயில பாஞ்சு அப்படியே ஐநா ஆகுது. அப்ப என்ன ரீசன் பார்த்தா அந்த அந்த புள்ளைக்கு பாருங்க, வாப்பா ஒன்று ஏசினத இன்றைக்கு தாங்கிக் கொள்ளாத பிராய்லர்ஸ் கோழியாக நாங்க வளர்த்து வச்சுக்கிறேன். அதுவும் என்ன தெரியுமா காரணம்? பிரெயின்ல நாங்க அந்த பாட்டை நாங்க டெவலப் பண்ணல, அல்லது நாங்க பிள்ளையிட பிரெயின்ல ஒரு பகுதி தான் பிள்ளை டெவலப் ஆகிற, படி 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 மட்டும்தான் டெவலப் ஆகிற, பிள்ளையோட இமோஷனல் பக்கம் டெவலப் ஆகிற. இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். கடைசி அது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த கோர்ஸ் டெவலப்மெண்ட் நோக்கத்துல இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு பிள்ளைகள் ட்ரக்ஸ் பாவிக்கிற, வளர்ந்த ஆட்கள் ட்ரக்ஸ் பாவிக்கிற. இந்த ட்ரக்ஸ் பாவிக்கிறதுக்கு பின்னால முதலாவது காரணம் இஸ்லாமிய ரீதியா நாங்க சொன்னா, அல்லாவுக்கு பயம் இல்லை, அவங்க பாவம் உண்டு, இந்த தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்யறவங்க, அதோ இஸ்லாமிக் வியூவில் அது ஒரு முக்கியமான காரணம். அது தவிர உளவியல் ரீதியா நாங்க சொல்லுவேன்டா, அவர்களும் அந்த மாதிரி என்னண்டா அவங்க நம்பிக்கிறேன்டா, பிரச்சனை வந்தா டிவியில காட்டுற, சினிமா படங்களை காட்டுற, போய் குடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சேர்ந்து நல்லா கவலை போகும் வரைக்கும் நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்ல நல்லா குடிச்சிட்டு வருவோம் என்பது அவனோட பிரெயினுக்கு அவங்க எடுத்து பிரெயினுக்கு கொடுத்துக்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? எனக்கு கவலை வந்தா ஒரே ஒரு வழி போத்தல் தான், அல்லது மதுப்பானம், அல்லது ஆல்கஹால் தான், பிரெயின்ல அந்த பகுதிக்கு அவங்க மெசேஜை கொடுத்து வச்சுக்கிறது. அப்ப எதை நீங்க எடுத்தாலும் இந்த பிரெயின் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற. சரி, இப்ப நான் உங்களுக்கு பிரெயின் சொல்லிட்டு போனேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அந்த பிரெயினுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன என்பதை நான் இப்ப உங்களுக்கு தொட்டு காட்ட போறேன். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்ற வகையில என்ன அந்த பிரெயினுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி. ஹாய், இப்ப இப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு இப்ப காட்டுறது பிரெயின்ல ஒரு மேப்பிங் கொண்ட காட்டுறேன்.
பிரெயினில் சில முக்கியமான இதில் நான் ஒவ்வொரு பகுதியும் இன்ஷா அல்லாஹ் சைக்காலஜிக்கல் வியூவில் நாங்கள் டாக்டர் இல்லை, நியூரோ சயின்டிஸ்ட்டும் இல்லை, எங்களுக்கு சைக்காலஜிக்கல் தேவையான பக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நான் கிளாஸில் ஒவ்வொன்றையும் பார்க்க வைக்கிறேன். இது நான் சில பாட்டை உங்களுக்கு டச் பண்ணிட்டு போகிறேன் பாருங்க. இந்த பிரெயினில் உங்களுக்கு விளங்குறதா ஊதா கலரில் உண்டு, ஊதா நிற கலரில் விளங்குற அதுக்கு நாங்கள் சொல்ல ஃப்ரண்டல் லோப்னு சொல்கிறேன். அப்போ ஃப்ரண்டல் லோப்னு சொன்னால் தமிழில் நாங்கள் சொல்கிறது வந்து இந்த முன்மூளைன்னு சொல்கிறோம், அப்படி தானே? அரபில் நாங்கள் நாசியா, நல்லா குர்ஆனில் இதை பாவிச்சிக்கிற. அப்போ நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணேன். நீங்கள் கொஸ்டினை போட்டு வைங்க மெசேஜில், நான் பார்த்து ஆன்சர் பண்ணேன் கடைசியில். அப்போ என்னென்னா இந்த பிரெயினில் பாருங்க, நான் ஒரு பக்கத்து மாதிரி சொல்கிறேன். இந்த ஃப்ரண்டல் லோபிக்கு தான் மிக முக்கியமான பகுதி மூளை. இதுக்கு பின்னால் லிம்பிக் சிஸ்டம் ஒன்றிங்க, லிம்பிக் சிஸ்டம் ஒன்றிங்கிற பிரெயினில். அதுதான் ஒருத்தர் ஒரு உணர்வு, ஒரு கவலை வந்தா, ஒரு ஆசை வந்தா, ஒரு கோபம் வந்தா, அதையெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து லிம்பிக் சிஸ்டம் தான். அப்போ லிம்பிக் சிஸ்டம் அப்படியே ரெகுலேட் பண்ணி என்ன செய்யும்னா கொண்டு வந்து ஃப்ரண்டல் லோப்ல தான் விடும். ஃப்ரண்டல் லோப்ல இப்போ நான் சொல்ல போகிறது மிக முக்கியமான பகுதி. இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் காரணம் இங்கே தான் நினைக்கிறேன். என்ன அந்த ஃப்ரண்டல் லோப்ல இருக்கிறேன்டா, இதுதான் நல்லா வச்சிக்கிற படைப்பு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இந்த ஃப்ரண்டல் லோப் தான் மனித வாழ்க்கையில மிக முக்கியமானது. அதுல மிக முக்கியமா இன்னைக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, நான் இந்த கோர்ஸ்ல படிப்பிக்கிற முழுக்கும் ரீசர்ச் தான், எல்லாம் நவீன ரிசர்ச்கள். பின்னால நான் இன்ஷால்லா ஒரு கோர்ஸ்ல பார்ப்பேன், ஜிம் குயிக், இன்னைக்கு பிரெயின், அவர் தான் பிரெயின் கோச்னு சொல்றேன், அவரோட ரிசர்ச் நான் எடுத்திக்கிறேன். அடுத்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில, அடுத்து வேறு சில புக்ஸுகளில், அப்போ இதெல்லாம் நிறைய புதிய தகவல்கள். அப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி கோர்ஸை டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதான் இங்கே எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறேன். எதுக்கு? அந்த ஃப்ரண்டல் லோப்ல இருக்கிற அந்த மூளையில் இருக்கிற பகுதிக்கு அல்லாஹ் வச்சிக்கிற அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான் உண்மையிலே மூளை. உண்மையில எங்களோட வாழ்க்கையும் அதுதான். அப்போ ஒரு பிள்ளையை நாங்கள் உருவாக்குறேன்னு சொன்னா, ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்க்குறோம், நான் நல்ல ஒரு ஆளா வளர்றேன்னு சொன்னா, இப்போ எனக்கு இந்த வயசும் பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைகளோட எஃபெக்டிவ் கூட ஒரு விஷயத்தை நான் கைட் பண்ணுவது. ஆனால் பிள்ளை பெரிய ஆளானா கொஞ்சம் எங்களோட வயசுக்கு வந்தால் கொஞ்சம் லேட் தான் என்றாலும் கூட எங்களுக்கு சேஞ்ச் ஆக இயலாண்டு இல்லை, சேஞ்ச் ஆகலாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரையில் பிரெயின் வந்து வெரி ஸ்பீட். எனவே தான் நீங்கள் பார்க்கல, இப்போ எங்களுக்கு ஒரு ஃபோனை தந்தா நாங்கள் எங்களுக்கு ஃபோனில் நீங்கள் சின்ன சின்ன வேலை தான் செய்ய தெரியும், அதையும் கூட யார்ட்டையாவது கேட்டு தான் செய்யணும். ஆனால் நீங்கள் உங்களோட சின்ன பிள்ளைக்கு ஃபோனை கொடுத்து பாருங்க, ஸ்மார்ட் ஃபோனை, அவன் எல்லாம் செய்வான். வயசை பார்த்தா 5 வயசு இல்லை 7 வயசு, அவ்வளோ ஸ்மார்ட் இந்திய பிள்ளை. அது காரணம் வந்து அந்த இந்த பிரெயினில் இந்த பிள்ளைகளுடைய இந்த இந்த டெவலப்மெண்ட் தான் காரணம். இந்த படத்தை பாருங்க, இதுதான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச். இவங்க என்ன சொல்லுமுன்னா, ஹியூமன் பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி இல்லை. நீங்க இதுல பாருங்க, ஒரு மனிதன் நான் சொன்ன அந்த 3 எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு புள்ளையை நீங்க எடுத்தா, நீங்க பாருங்க புள்ள புள்ள கருத்தரிச்சு, அதாவது நான் இந்த கோர்ஸை நாங்க டெவலப் பண்ணிக்கிற கற்ப காலத்திலேருந்து டீனேஜ் வரையில இந்த கோர்ஸ் போகும். ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரெயினை மட்டும் தான் படிக்கிறேன், பிரெயின் எப்படி டெவலப் ஆகுறேன். அப்ப இதுல பாருங்க, இந்த படத்துல பாருங்க, புள்ள கருத்தரிச்சு பிள்ளையோட 7வது மாசத்திலேயே பிள்ளையோட பாருங்க லாங்குவேஜ், அடுத்தது காக்னிட்டிவ் மூளையுடைய அறிவு பக்கம், அடுத்தது மொழி, அடுத்தது காது கேட்பது, அடுத்தது பார்வை சென்சர், இதெல்லாம் டெவலப் ஆகும். இதுல உச்சகட்டத்தை நீங்க பாருங்க, பீக்க பார்த்தீங்கன்னா எத்தனை வயசுலன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த புள்ள வந்து பிறந்து நீங்க பாருங்க, அந்த பிள்ளையுடைய 1வது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 3 இயர்ஸை பாருங்க. 3 இயர்ஸ் அந்த ஏஜ்ல தான் பிள்ளையுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஹை. அப்போ பிள்ளையோட ஆரம்ப பருவம், அப்போ நான் இப்படி சொல்லுவோம், எப்படி என்றால் பேபிஸ் பிரெயின் பிகின்ஸ் நவ் கன்சப்ஷன் டு ஏஜ் 3. இப்போ ஒவ்வொரு ரிசர்ச் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறேன். சில ரிசர்ச் சொல்கிற ஏஜ் 3 வரையில தான் பிள்ளையுடைய பிரெயினில் எல்லாம் டெவலப் ஆகி முடிஞ்சின்னு சொல்லி 90% டெவலப். இன்னொரு ரிசர்ச் சொல்லும் 6 இயர்ஸ், இன்னொரு ரிசர்ச் 10 இயர்ஸ். பொதுவாக நாங்கள் எடுத்தோம்னா 10 இயர்ஸ் தான் பொருத்தம் கூட. அப்போ 10 இயர்ஸுக்குள்ள ஒரு பிள்ளையோட 10 இயர்ஸுக்குள்ள நீங்கள் பிள்ளையான ஃபவுண்டேஷனை போட்டுருவோம். அதுதான் மிக முக்கியம். ஃபவுண்டேஷன் போடுற பொருள் என்னன்னு தான் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. என்னென்னா அந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷனை நீங்கள் சரியா ரெகுலேட் பண்ணுவது தான் அந்த இப்போ நான் சொன்ன உங்களுக்கு, இப்போ பஸ் ஓட்டுறவன் பைத்தியகாரமாக ஓட்டுறா, அவன் இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் சரியா டெவலப் ஆகிடும். நான் சொன்ன ஒரு கல்யாணம் முடிச்சும் கூட இன்னும் உம்மோட மடியில் இருக்கிறேன்டா, அவரோட எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷனில் வீக்.
இன்னொரு ஆளிக்கிற எல்லாத்துக்குமே பயந்து கொண்டு ஒதுங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு எந்த ஒருக்குமே துணிவு இல்லை. காரணம் என்ன? அந்த பிள்ளையுடைய ஆரம்ப அந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் டெவலப் ஆகி. இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரையிலும் எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் என்னென்ன இப்போ சொல்ல போகிறேன். தலைப்பு மாதிரி சொல்றேன்னா கிளாஸ்ல விரிவாக நான் பார்ப்போம். முதலாவது நீங்க பாருங்க, மிக முக்கியமானது தான் மெமரி. ஒரு மனிதன் வாழ்க்கையே மெமரி தானே, அப்படித்தான் ஞாபகம் தானே. ஒரு ஃபோனில் சிப் மாதிரி சிப் இல்லாம போனால் ஃபோனில் உங்களுக்கு ஒன்றுமே எடுக்கல. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கு வழிகறி இருந்தால் நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மறுமையிலே மல்லாவத்தில் அதைத்தான் செய்கிறேன். அப்போ ஒர்க்கிங் மனிதன் மெமரி மிக முக்கியம். அது எப்போ டெவலப் ஆகுது? சில பேர் நீங்கள் பாருங்க, இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் ஒன்று இந்த கோர்ஸில் வரும். இமோஷனல் மெமரின்னு ஒன்றுகிற, அதாவது எங்களோட மெமரி வந்து ரெண்டு இருக்கிறேன் பாருங்கோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம், இப்போ ப்ராக்டிக்கல் செய்ய டைமில் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்றை நினைவுபடுத்த சொல்லி உங்களோட வாழ்க்கையில் முதலாவது உங்களுக்கு நினைவு வர என்ன தெரியுமா? சந்தோஷம் நினைவு வர, கவலை நினைவு வர? பெரும்பாலும் கவலை தான் நினைவு வர. அவ்வளோ சந்தோஷமா நிகழ்ச்சி நடந்திருக்கும் வாழ்க்கையில், ஆனால் நினைவு வரது உடனே இப்பயாவது நடந்த கவலை ஒன்று தான் நினைவு வர. ஏனென்றா ஏன் கவலை நினைவு வரேன்டா, அதுதான் சொல்கிறேன். எங்களோட பிரெயினில் ஒரு பக்கம் ஈகிற ஒரு மெமரி இருக்கிற வந்து நாலேஜ் பேஸ் பண்ண மெமரி, இன்னொரு மெமரி இருக்கிற இமோஷனல் மெமரி. கவலை எல்லாம் போய் எங்க தெரியுமா சேவ் ஆகுற? இமோஷனல் மெமரி ஃபைல் ஒன்றிக்கிற அந்த ஃபோல்டர்லாம் சேவ் ஆகுது. அவர் சரியான பவர்ஃபுல் அந்த கவலை மெமரி, லேஸ் இல்லை. அதான் நீங்க பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு இமோஷனல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு கவலை என்ற உலகத்திலே அதான் டிப்ரெஷன் நோய் உண்டு. உங்களுக்கு தெரியும், அதுக்கு மனச்சோர்வுன்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன் நோயே இந்த இமோஷனல் மெமரி தான் பிரச்சனை. அப்ப அதுவும் எங்கன்னா பிரெயின் உள்ள பிரச்சனை தான். அப்ப அந்த புள்ளையே நான் பிடிக்கிறேன், நல்ல பெரிய வளர்ந்தனால் டிப்ரெஷனுக்கு அவசரமா போறேன்னு சொன்னால் அவட்ட இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ல பிரச்சனை உண்டு. இந்த ஒரு ஃபங்க்ஷனை பாருங்க. என்னென்றா மனிதனை பாருங்க, இது மிக முக்கியமானது. பிரெயின்ல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிற நீங்களும் அட்டென்ஷன், கவனம் செலுத்துறது, எங்களோட சிந்தனை, எங்களோட இமோஷன், இதெல்லாம் எப்படி மைண்ட்ல நடக்குது, அதை யாரு கண்ட்ரோல் பண்ற, அதுக்கு ஒரு பார்ட் ஒன்று பிரெயின்ல இருக்கிற. அப்ப பாருங்க, நாங்க சின்ன வயசுலயே பிள்ளைகளை நாங்க கேட்கறது இல்லை, நீங்க வாங்கி கொடுங்கப்பா பிள்ளைக்கு. புள்ள கேட்கறது இல்லை, நீங்க வாங்கி கொடுங்கோ. அந்த புள்ள நீங்க என்ன செய்யறா பிரெயின்ல அந்த புள்ளையிட சின்ன வயசுலயே பிரெயின்ல அந்த பக்கத்தை நீங்க டெவலப் பண்ணி முடிஞ்சது. புள்ள விளங்குற, எனக்கு இந்த உலகத்துல கேட்கறது எல்லாம் கிடைக்கும், என் ஆசையெல்லாம் இந்த உலகத்துல நிறைவேறும் என்றுதான் நினைக்கிறேன். எனவே நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலுமா? ஏலா அந்த புள்ளை நீங்க ஒரு ஃபுட் சிட்டி கூட்டி போனா, புள்ளை நீங்க ஒரு பார்க்கு கூட்டி போனா, புள்ளை எதை கண்டாலும் கேட்கும். நீங்க கொடுக்கலையா, புள்ளை கீழே விழுந்து அழும். அது பெரிய ஒரு கல்லோலப்படுத்தும். எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அதே இது நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? ஓங்கி ஒரு அடி ஒன்று அடிப்பீங்க. ஆனா அந்த அடி நீங்க தான் அடிச்சு உங்களுக்கு அடிச்சு கொள்ளுங்க. அந்த அடிக்கு காரணமே நீங்க தான். அந்த புள்ளையிட அந்த பக்கத்தை சின்ன வயசுல நீங்க பேலன்ஸ் பண்ணி டெவலப் பண்ணல. புள்ளைக்கு சொல்லிக்கணும், உனக்கு கேட்கறதெல்லாம் இந்த உலகத்துல கிடைச்சாது, உனக்கு கிடைக்காத விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற, அதுதான் வாழ்க்கை என்று பிள்ளைகளை நீங்க இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷனை 5 வயசுக்கு முந்தி டெவலப் பண்ணியிருந்தா, அந்த புள்ள டீனேஜ்லேயே தான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் புள்ள பேலன்ஸ் பண்ணி போகும் லைஃப். பாரு எங்க எல்லாம் சம்பந்தப்படுறது, எல்லாம் பிரெயினோட தான் சம்பந்தப்படுறது. இன்னொரு இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்க பாருங்க, காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி மிக முக்கியமானது. இன்னொன்று நீங்க பாருங்க, தலை மட்டும் உங்களுக்கு காட்டு போறேன். இம்பல்ஸ் கண்ட்ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட பிள்ளைக்கு நீங்க சொல்லணும், அல்லது உங்களோட டீனேஜ் பிள்ளைக்கு நீங்க ஹெல்ப் யுவர் சைல்ட் திங்க் பிஃபோர் ஆக்டிங். ஒரு வேலையை செய்ய முந்தி திங்க் பண்ண பழக்கணும். அதுவும் அந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் சொல்லுவேன், அந்த பிரெயின் ஃபங்க்ஷனை சொல்றேன் உங்களுக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சை நான் சொல்றேன். இப்போ அல்லாஹ் தாலா குர்ஆன்ல இக்ராவில் ஏன் தொடங்கினேன், அல்லாஹ் குர்ஆன்ல மூளையை பற்றி பேசுற எல்லா ஆயத்தையும் நீங்க தோத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். கோர்ஸ்ல பார்ப்போம். ஒவ்வொரு ஆயத்தும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும், இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷனை. அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்க பாருங்க, செல்ஃப் மானிட்டரிங் மிக முக்கியம். allow your child to evaluate how he is doing. இது மிக முக்கியம் தானே. இப்ப நான் 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 போற பாதை சரியோ, இப்ப நான் இதை தவறுமே சரி, நீங்க மனுஷன் வயல் நாங்க பாவம் செய்யற, தவறு செய்யற, ஷைத்தான்களை குழப்புவான். அப்ப நாங்க ஷைத்தானை நம்பிக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல நாங்க இது மீற வழி என்னண்டா, பிரெயின்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றிக்கிற செல்ஃப் மானிட்டரிங். நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன பத்தி ஒரு மானிட்டர் பண்ணுவோம். நான் போறது சரியா, நான் செய்யற அந்த வேலை சரியா. இப்ப யாரோ கேள்வி கேட்டிக்கிற, எங்க ஹஸ்பண்ட் வந்து வேற பெண்களோட தொடர்பு அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த ஹஸ்பண்ட் யோசிக்கணும், எனக்கு ஒய்ஃப் ஒன்றிக்கிற, புள்ள கழிக்கிற, இன்கேஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு தவறு நடந்திருந்தாலும், எஸ் நீங்க இப்ப யோசிங்க, இப்ப மறுபடியும் அந்த பாதையில போறார், நான் திரும்பி வாரா, எஸ் ஷைத்தான் அந்த வழி கொண்டு போய்க்கலாம். தௌபா அல்லா வச்சுக்கிறேன், அழுது தூய்மையா தௌபா கேளுங்க, இதுக்கு பிறகு அந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், என் லைஃப் அல்ல இந்த ஒய்ஃபோட தான் வச்சுக்கிறேன், மர்ம வரைக்கும் இந்த பயணம் தொடரணும். திருமண வாழ்க்கை என்பது உலகத்தோடு முடிவதல்ல, சொர்க்கத்திலே நாங்க இந்த குடும்பமா வாழணும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்ட தவக்குல் வச்சு வாழும், அல்லாஹ் எல்லா திருப்தியும் உங்களோட ஒய்ஃப்ல தருவான். நீங்க வெளியே இன்னொரு பெண்ணை பார்க்க தேவையில்லை.
இதுதான் இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன். இது நாங்கள் பிள்ளைகள சின்ன வயசுல நாங்கள் டெவலப் பண்ணினா, டீனேஜில் டெவலப் பண்ணால் அந்த பிள்ளைகள லைஃப்பில் அவங்க செல்ஃப் மானிட்டரிங் கூட தன்னை இவலுவேட் பண்ணி தௌபாவை அவராக செஞ்சு தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வார். அடுத்து நீங்க பாருங்க, இன்னொரு முக்கியமான எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் தான் பிளானிங் அண்ட் ப்ரையாரிட்டைசிங். அதாவது வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஒஹேண்டு வாழப்படாது. ஒக்கோமையான்னு தேவாலி அப்பித்தியான்னு ஏவாலன்னு சொல்லுவாங்களே, அப்படி அப்படி வாழ இந்த உலகத்துக்கு நான் வரல. நான் ஒரு முஸ்லீம். எனக்கு லைஃப்ல பர்பஸ் ஒன்றிக்கிற ஒரு பிளானிங் ஒன்று தேவை. எதை முற்படுத்தணும் எதை முற்படுத்த கூடாது என்பதை நான் யோசித்தான் வாழ்க்கையில போகணும். இப்ப நிறைய பேர் நீங்க பாருங்க, இந்த ஏ லெவல் முடிச்ச புள்ளி ஓல் முடிச்ச புள்ளி அளிக்கிற எல்லா கோர்ஸையுமே செய்யறேன். என்னோட மைக் ஒன்று ஆகிக்கிறேன், கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோ. சில பிள்ளைகிற கண்ட கண்ட கோர்ஸ் எல்லா கோர்ஸையும் செய்யற. அப்படி எல்லா கோர்ஸையும் நீங்க செய்ய தேவையில்லை. எந்த கோர்ஸ் முக்கியம் எந்த கோர்ஸ் தேவையில்லைன்னு டிசைட் பண்ணுது உங்களோட பிரெயின்ல. இப்போ அந்த பவர் ஈக்கணும். நீங்க தெரிஞ்சாக்கள்கிட்ட போய் கேட்கணும். கேட்டு நீங்க தான் கடைசியா முடிவெடுக்கணும். அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு முடிவெடுக்கவே எந்த அளவுக்கு முடிவெடுக்கிறேன்னு சொன்னா, நான் தான் நீங்க அப்படிதான் எங்க வளர்த்திக்கிறேன். என்ன உம்மம்மாரு குறை சொல்லல, எங்கட எஜுகேஷன் சிஸ்டத்துலயும் அப்படிங்கிற. நாங்க இன்னைக்கு கடைக்கு போனா பார்க்கணும், ஒரு உடுப்பு எடுக்கிறது நாங்க பற்ற பாடு. குறிப்பா இந்த பெண்கள் போனா, இனி ஆம்பளைல ஹஸ்பண்ட் மாதிரி வெளியே கையை கட்டி கொண்டிருக்கிறா, நீங்க பார்த்துட்டு வாங்க, நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. இவர் இனி தலையை குனிஞ்சு போனை பார்த்து கொண்டிருக்கிற. பொம்பளை போனா லேஸ்ல வரலன்றது ஏன் காரணம் இல்ல, எடுக்க போனா டிசைட் பண்ண பெரிய ஒரு டைம் பண்ண போற டிசிஷன் மேக்கிங் வெரி ஸ்லோ எங்கிட்ட. அப்ப காரணம் என்னன்னா, இந்த மூளையில பிளானிங் என்ற பகுதி டெவலப் ஆயில்லை. அப்ப எனவே அப்ப அங்க வந்து அப்ப ஹஸ்பண்ட் மாதிரி விளையக்கணும். என்ன பிரச்சனைன்னா பிரெயின்ல தான் பிரச்சனைங்கிற வைஃப்ல. அதுக்கு வேண்டி வைஃப் பிரெயின்ல பிரச்சனை சொல்ல வரோம்னா சரி. அடுத்தது ஹஸ்பண்ட் மாதிரி பிரெயினே பிரச்சனை இருக்கிறது. அடுத்தது டாஸ்க் இனிஷியேஷன் மிக முக்கியமானது. இது மிக முக்கியமானது. இன்றைக்கு பாருங்க, நிறைய பேருக்குள்ள பிரச்சனை தெரியுமா, ஒரு விஷயம் ஒன்று தொடங்க பாயம். இந்த பிசினஸ் செய்யறாங்க பிரச்சனை. பிசினஸ் சொன்னா தொடங்குறதுக்கு பாயம் கூட யோசிக்கிறது, ஓவர் திங்கிங் நாங்கள் சொல்றோம். லொஸ்ட் ஆகுமோ, நான் எனக்கு காசுங்களேன், எனக்கு இந்த அளவு ப்ராஃபிட் அடையலுமோ, எனக்கு இந்த அளவு வருமானத்துக்கு போகலுமோ, இந்த 5 இயர்ஸ்க்குள்ள அந்த இடத்துக்கு போகலுமோ, இப்படி யோசிச்சு யோசிச்சே கால முடியும். ஒரு படிக்க போனோம் அப்படி தானே, எக்ஸாம்ல பாஸ் ஆகுமோ, எனக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமாயிக்கிற, சிலபஸ் எல்லாம் முடிஞ்சிக்கிறது தான், ஆனாலும் எனக்கு படிக்கலாம், எனக்கு பயமாயிக்க, நான் ஃபெயில் ஆகுமோ தெரியா. ஒன்றையுமே இனிஷியேட் பண்ண பயம் எதுவும் தான். சில பேர் கல்யாணம் முடிச்ச போவாங்க, அது உங்க வாழ்க்கை இனிஷியேஷன் தானே. வந்து கேட்குற சார், எனக்கு கல்யாணம் முடிச்ச பையன் சார், எனக்கு எங்களோட வீட்டுக்கு பிரச்சனை பார்க்க சொல்ல நானும் முடிச்சு அந்த குழியில அவில போறேன், எனக்கும் அப்படி அமையுமோ தெரியா. இதெல்லாம் இஸ்லாமிக் சைக்காலஜி, இஸ்லாமிக் ஃபேமிலி லைஃப் படிச்சா இதெல்லாம் உங்களுக்கு திருமணம் என்பது ஹாப்பினஸ் குரான் சொல்லிக்கிறேன். ஆனா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற, நாங்க சமூகத்தை பார்த்து பார்த்து நாங்க எங்களுக்கு பிரெயினை கொடுத்திக்கிற திருமணம் என்பது டைனோசர் மாதிரி பார்க்க பயம். சரி, ஓகே. அப்ப அடுத்தது ஆர்கனைசேஷன் பிரெயின். இன்னொரு பக்கம் எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ ஒவ்வொன்றா தலைப்பு சொல்லி போனேன். ஹை எல்லாம் படிப்பிச்சா டைம் போதா, படிப்பிச்சோம் மேலே. ஹை எஸ். இப்போ நான் சில பேசிக் இந்த ஐடியா சொல்ல போகிறேன். இப்போ நான் இதுவரையும் சொன்னதப்ப இதான் எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் இந்த கோர்ஸில் படித்தா போதும், அது எங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரும். உங்களோட லைஃப்லையும் உங்களோட பிள்ளைகள் லைஃப்லையும் தான். ஹை இப்போ நான் சில பேசிக்களை சொல்ல போகிறேன். ஜென்ரல் அவுட்லைன் இந்த கோர்ஸை பற்றிய. நாங்கள் மெயினாக இந்த கோர்ஸில் பார்க்குற சைல்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். எங்களோட பிள்ளையோட பிரெயின் எப்படி டெவலப் ஆகிற, புள்ள கருப்ப காலத்தில் இருந்து கருத்தரிச்சத்துல இருந்து ஒரு தாய் எப்படி பிள்ளைய வளர்க்கணும், கருப்பு காலத்தை எப்படி பிள்ளைய வளர்க்கணும். இன்னைக்கு பிள்ளைக்கு நாலேஜை கொடுக்குறேன்னா, பிள்ளைக்கு நாலேஜை கொடுக்கல. கருப்பு காலத்தை நீங்க தான் படிக்கணும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இன்ஷா அல்லாஹ் கோர்ஸ்ல பார்ப்போம். அப்ப தனியான ஒரு கருப்பு காலத்து ஒரு தாய் எப்படி இருக்கணும்னு சொல்லு. அடுத்தது பிள்ளை உலகத்துக்கு வந்த பிறகு இந்த தலைப்பை நீங்க பாருங்க, லேயிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் காக்னிட்டிவ் அண்ட் அகாடமிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான் எந்த ஏஜ் தெரியுமா, பிள்ளையுடைய ஆரம்ப 5 இயர்ஸ். அப்ப பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கைக்கான அறிவு கல்வி நல்ல நல்ல ஒரு லைஃப் வந்து கொண்டு போறதுக்கான ஃபவுண்டேஷன் போடுற வயசு தான் பிள்ளையோட 5 வயசு. அது எப்படின்னு பார்ப்போம். உதாரணமா சொன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மா உள்ள எங்க எல்லாரும் இமாம் மது ஷாய் மது, அவர் எப்படி தெரியுமா, இன்னைக்கு ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்லும், இஸ்லாமிக் ரிசர்ச்சில் ஒரு சின்ன வயசுல உங்களோட புள்ள பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு அழகான மெத்தட் என்ன தெரியுமா, அந்த பிள்ளைக்கு முடிஞ்ச அளவு எல்லாரையும் ஹாஃபிஸா மாத்தல, முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனை மனனம் இட செய்யுங்கோ, அதனால புள்ளையோட பிரெயின் டெவலப் ஆகும். இது புதிய ரிசர்ச் நான் உங்களுக்கு சொல்றது. அதான் இமாம் ஷாஃபியை பாருங்க, அவரே நான் அந்த அளவுக்கு இமாமா மாறினேன்டா, அவர் 7வது வயசுல he memorized the Quran by the age of 7 and 10,000 hadith by the age of 10. பாருங்க, 10 வயசுல 10,000 ஹதீஸ் பாடம் அவருக்கு, 7 வயசுல குர்ஆன் மனப்பாடம். எனவே இமாமாறு நியாயம் இல்லையா? பாருங்க, அந்த சின்ன வயசுல குர்ஆனை கொடுத்தா எவ்வளவு பிரெயின் டெவலப் ஆகும். இஸ்லாமிக் சைக்காலஜி. அடுத்து இமாம் அஹமது இப்னு ஹம்பல், ஹம்பலி மதுஹப் இமாம், அவர் எப்படி
அவர் 10 வயசுல முழு குர்ஆனை மரணம் செஞ்சுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் அதை விட குறைஞ்ச வயசுலேயே மரணம் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார். எனவே ஹிஃபுல் செய்வது மிக முக்கியமானது. அதையும் ஒரு ரிசர்ச்சுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இவ்வளவு தூரம் அந்த ரிசர்ச்சை பாருங்க. இந்த அளவுக்குன்னு சொன்னால் குர்ஆனை நீங்க பிள்ளைகளுக்கு ஓதுறது, பிள்ளைகளுக்கு நீங்க திக்ருகளை சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளையினுடைய பிரெயின்ல இருக்கிற எல்ஃபா வேவ், சில வேவ்ஸ் இருக்கிற பிரெயின்ல, டெல்டா வேவ், எல்ஃபா வேவ், நிறைய வேவ்ஸ் என்ன பின்னால பார்ப்போம். அந்த வேவ்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுற பிள்ளைக்கு நீங்க சின்ன வயசுலயே குர்ஆனை கொடுத்தா, திக்ரை கொடுத்தா, திக்ரை சொல்லி கொடுத்தா அதெல்லாம் டெவலப் ஆகுன்னு சொல்லி அதை இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல பார்ப்போம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய படைவு பாருங்கோ. ஒரு புள்ள பிறந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஆஃப் பர்த், புள்ள பிறந்து 30 நிமிஷத்துல எவ்வளவு அல்லாஹ்வுடைய அற்புதம் பாருங்கோ. அந்த புள்ள என்ன செய்யற, அந்த புள்ள பிறந்து உலகத்துக்கு வந்து 30 மினிட்ஸ் தான் வில் டேர்ன் their heads to watch a picture or look a human face. பக்கத்துல யார் இருக்கிற, எங்களோட உம்மா ஈக்கா, என்ன ஈக்குன்னு சொல்லி புள்ள தலையை திருப்பி பார்க்குமா. அந்த அளவுக்கு புள்ளியோட பிரெயின் டெவலப் ஆகிக்கிறது. ஹாய், இது அடுத்து பவர் ஆஃப் டச்ன்னு நாங்கள் சொல்லுவேன். ஒரு பிள்ளையோட பிரெயின் டெவலப்மெண்ட் மிக முக்கியமானது தான். நீங்க பிள்ளை எந்த அளவுக்கு டச் பண்றோம், எந்த அளவுக்கு நீங்க பிள்ளை ஹக் பண்றோம், எந்த அளவுக்கு பிள்ளை நீங்க கிஸ் பண்றோம், அந்த அளவுக்கு பிள்ளையோட பிரெயின் டெவலப் ஆகும். ரசூல்லா ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ரசூல்லா சஹாபாக்களை பார்த்து, ஒரு சஹாபியை பார்த்து சொன்ன, ஒரு நாட்டுப்புற அரபி, நீங்க உங்களோட ரசூலுல்லா தனது பேர புள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவரு கேட்டேன், யார் ரசூல நீங்க முத்தம் கொடுக்குற, நீங்க ஒரு நபியே, அந்த அளவுக்கு நீங்க இறங்கி போக தேவையில்லையா? அப்ப ரசூல் என்ன சொன்னேன், நான் என்ன செய்ய உண்ட உள்ளத்தில் இந்த அல்லாஹ் ரஹ்மத்தை எடுத்ததுக்கு. அல்ல ரசூல் என்ன சொல்ல வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முத்தம் கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இங்க நாங்க சயின்ஸ்ல என்ன சொல்லுவோம்டா, முத்தம் கொடுப்பது அல்லாஹ் ரஹ்மத், அந்த ரஹ்மத்தால் பிள்ளையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். பாருங்க அருள்னு பாருங்க. அப்ப நாங்க நினைச்ச பண்ணது புள்ள படிச்சா மட்டும்தான் பிரெயின் டெவலப் ஆகுது, புள்ள வந்து நல்லா சயின்ஸ் படிச்சா மட்டும்தான் இல்ல. புள்ளையோட ஒரு எந்த அளவுக்கு ஒரு வாப்பா ஹக் பண்ணி கிஸ் பண்ணி புள்ளை அரவணைச்சு புள்ளையோட நெருங்குறோம், அதனால பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிறோம். இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு பாருங்க. பிரெயின் சயின்ஸ் எவ்வளவு புதிய கண்டுபிடிப்புகளை சொல்றேன்னு பாருங்க. இன்னொரு தலைப்பிக்கிற இன்ஃபன்ட் எஸ் அ சயின்டிஸ்ட். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட கையில் இருக்கிற உங்களோட கை குழந்தை பேசலாத அந்த புள்ளைதானே ஃபர்ஸ்ட் இயர், அந்த புள்ளை நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும், அந்த புள்ள ஒரு சயின்டிஸ்ட். அந்த அளவுக்கு அல்ல பிரெயின்ல பவரை கொடுத்திக்கிற அந்த ஏஜ்ல. ஆனா எங்க உமா அப்பாவுக்கு தெரியாதல எத்தனையோ சயின்டிஸ்ட நாங்க எங்களோட வீட்டுக்குள்ளேயே நாங்க அழிச்சிடுறது. வேணுமுன்னே அழிச்சியல தெரியாமத்தான். ஆனா நாங்க தெரியாம புள்ளைகளை ஆளுமைகளை கொலை செய்யறோம். எத்தனையோ சயின்டிஸ்ட் நாங்க வீட்டுல நாங்க புதைச்சி போடுறேன்டா, அது உமக்கு வாப்பா கைட் பண்ண தெரியும். ஆனா இப்புள்ள தாய்மாருக்கு காரணம் சொல்றேன் அல்லாட்ட, அதுக்கான வாய்ப்பு அல்லா தந்திக்கிறான். எனவே இப்புள்ள தாய்மார் தந்தைமார் கட்டாயம் படிச்சு அந்த புள்ளைகளை கைட் பண்ணணும். எஸ் அ சயின்டிஸ்டா புள்ளைகளை உருவாக்கிடும். எப்ப இருந்து, ஃப்ரம் இன்ஃபேன், புள்ள பிறந்து அந்த பேச இல்லாத வயசுல இருந்து பிள்ளைய நீங்க டார்கெட் பண்ணணும். கடைசியா இப்ப டீனேஜை பத்தி நாங்க படிக்க போறோம். டீனேஜை பத்தி சொன்னா இது அழகான பாடம். இந்த படத்தை பாருங்க. டீனேஜோட பிரெயின் ரிசர்ச் என்ன சொல்ல முடியா, பிரெயின் ஒரு பக்கம் உண்டுகிற மீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சொல்லி, அந்த பிரெயின் எப்படி தெரியுமா, அந்த பிரெயின் அந்த பார்ட் வந்து டீனேஜ் பிள்ளைகளோட செல்ஃப் அவேர்னஸ் சொல்லி நாங்கள் என்ன பத்தி நான் விளங்குறது, அந்த பக்கம் கூட டெவலப் ஆகுற ஏஜ் தான் டீனேஜ். அதனால நீங்க பாருங்க, இந்த டீனேஜ் பிள்ளைகள் கூட ஒரே முகத்தை பார்க்க கண்ணாடிக்கு வைத்து, சின்ன ஒரு பருவம் தான், ராவெல்லாம் தூக்கம் இல்லை, இந்த பருவம் எப்படி இல்லாமாக்குற, அதுக்கு என்ன கிரீம் பூ செய்யலும், எந்த டாக்டர்கிட்ட புகையிலும் என்று சொல்லி மார்னிங் எழுவினோடனே கண்ணாடி முன்னுக்கு ஓடி போற, தலையை பார்க்குற, முடியை பார்க்குற, கையை பார்க்குற, காதை பார்க்குற, நாத்தை பார்க்குற, தோற்றத்தை பார்க்குற. நாங்கள் அப்படி பார்த்தது அந்த வயசுல அப்படித்தானே. அது என்னன்னா, அதுக்கு காரணம் வந்து பிள்ளைகள் உண்மையிலே அல்லா வச்சு ஏற்பாடு செல்ஃப் அவேர்னஸ் அவங்களுக்கு கூட காரணம் இந்த மீடியல் ப்ரீஃப்ரான்டல். அடுத்து இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த பிரெயின்ல வந்து பிள்ளைகள் டீனேஜ் பிள்ளை நீங்க பாருங்க சரியான ஹாப்பி ஆகிப்பாங்க. ஹாப்பினஸ் எப்படின்னா, ஒரு பெரிய வளர்ந்த ஒரு ஆள் ஹாப்பி ஆகிற அமைப்பு அவன் ஹாப்பி ஆகும். அதனால தான் நீங்க பாருங்க, அவங்க பிள்ளையான வழிகளுக்கு ஹாப்பினஸை தேடி போற ட்ரக்ஸ்ல அல்லது எஃப்ஐஆர்கள்ல அவங்க போறதுக்கு காரணம் வந்து இந்த பக்கம் டெவலப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எப்படி அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுவது. அதை இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் நாங்கள் படிப்போம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளே நான் கிளாஸை முடிச்சு கொண்டா நல்லமுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த டீனேஜ் பிள்ளைகளோட டிசிஷன் மேக்கிங் போதி ஆர்பிட்டோ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வெரி டெவலப்மெண்ட். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, டிசிஷன் மேக்கிங் சயின்டிஸ்ட் சொல்ல எப்படின்னா, நியூரோ சயின்டிஸ்ட் மாதிரி சொல்ல எப்படின்னா, பிள்ளைகளோட டீனேஜ் புள்ள ஒரு முடிவெடுக்கிற அந்த
அந்த மூளையோட பாகம் இருக்கிறதானே, அந்த பாகமும் ஒரு சின்ன புள்ளையோட முடிவெடுக்கிற அந்த பாகம் ரெண்டுமே சேம், ஒரே லெவல்ல அமைக்கிற. எனவே தான் நீங்க பாருங்க, டீனேஜ் பிள்ளைகளுக்கு அவங்க முடிவெடுத்தா எப்படி முடிவெடுக்கிறேன்னு எல்லாம் இமோஷனை வச்சு தான் முடிவெடுக்கிறேன். இந்த எஃப்ஐஆர் எல்லாம் உருவாகிற அதை பேஸ் பண்ணித்தான். அவங்க நினைக்கிறேன் எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சுக்கிறேன், எனக்கு போனை பத்தி தெரியும், எனக்கு உலகத்தை பத்தி எங்க உமாவை கொண்டு தெரியும், அவங்க எல்லாம் மூசா நபியோட காலத்தில் இருக்கிற, நாங்க இன்னைக்கு நவீன உலகத்தில் இருக்கிற, என்ன முடிவெடுக்க போறேன், நீ அவனோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க போறேன். எனவே பிரச்சனை தான். கடைசியில் தான் அந்த சிங்களத்துல பாட்டு ஒண்டிக்கிறேன், அந்த லுனுய் பத்துய் கமுக்கு ரத்தரங்கன்னு பாட்டு ஒண்டிக்கிற. அந்த பாட்டுல என்ன சொல்ல வரேன்டா அவரு, நீ வா, நாங்க ரெண்டு பேரும் உம்மா அப்பா விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நாங்க ஓடிப்போம். ஓடி போய்த்து என்ன தெரியுமா, லுனுய் பத்துய் கமுக்கோ, இந்த உப்பும் சோத்தையும் திண்டாவது நாங்க வாழ்வோம். இது பாட்டுக்கு நல்ல, வாலியத்துக்கு நல்லமா யோசிச்சு எத்தனை நாளைக்கு தான் உப்பையும் சோத்தையும் திந்தேன். ஆனா அந்த டீனேஜ் புள்ளுக்கு அது விளங்காது. வாங்க நாங்க போவோம், எங்களுக்குள்ள அன்பு இருந்தா உப்பும் விளங்காது சோறும் விளங்காது, வாங்க போவோம்னு போறேன். போய் ஒரு மாசத்துல மறுபடியும் வீட்டுக்கு தேடி வர, அடிபட்டு பிரச்சனை பட்டு வீட்டுக்கு வார்த்தை பாக்கல. ஓகே, காரணம் வந்து இந்த பிரெயின் தான், அதுவும் காரணம். ஓகே, இதெல்லாம் போதும். சரி, டொப்பமின் ஒரு அழகான பாடம், டொப்பமின் துறக்கிறது. அடுத்து இமோஷன்ஸ், அழகான பாடம். ஒரு புள்ளைய நீங்க பாருங்க, அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது. புள்ளைய நீங்க பாருங்கோ, நாங்க சொன்னோமே சயின்ஸ் என்ன சொல்ல முடியும், அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுவேன்டா, புள்ள பிறக்கிற நேரத்தில் புள்ளைக்கு ஒன்றுமே தெரியாம தானே பிறக்கிற. ஆனா உங்களுக்கு ஒன்று விளங்குறதானே, என்ன விளங்குறேன்டா, புள்ளைக்கு ஒன்றும் தெரியாம பிறந்தா புள்ள எப்படி பிறந்தோடனே உமாவை பார்க்குற, உம்மை சிரிச்சா புள்ள சிரிச்சிய, உம்மா அழுதா புள்ள அழுகிற, புள்ள இமோஷனல் பாருங்க. இந்த புள்ள கார்ட்டூன் பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த கார்ட்டூன்ல ரபிஷ் இருக்கும்போது புள்ளைய சிரிக்கிறேன். அப்ப அந்த புள்ள ஏஜ் பாருங்க, சின்ன வயசு. அப்ப பிரெயின் டெவலப்மெண்ட். அப்ப இங்க என்ன செஞ்சது, நல்லா அற்புதம் முடியும் பாருங்க. அல்ல இங்க சொல்ல என்ன தெரியுமா, பிள்ளையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்லு வந்து புள்ள வந்து உலகத்தோடு கொள்கின்ற அறிவு பக்கம், டிசிஷன் சொன்ன எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன், அது வேற. இன்னொரு பக்கம் இருக்கிற இமோஷனை வந்து அல்லாஹ் தாலா பிறக்கும் போதே பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புற. அதான் பிள்ளை பிறந்தோடனே தாயை தேடுற, உமாவை தேடுற. ஏனென்றா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றது இமோஷனல் தான். இமோஷன் இல்லைன்னு சொன்னா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்துல அவருக்கு வாழ இயலாம். அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அந்த புள்ள தங்கி வாழ்கிறதுக்கு ஒரு தாய் தேவை. எனவே அந்த தாயை எப்படி துறவு கொள்ளணும்டா, அன்பால தான் துறவு கொள்ளணும். எனவே பிள்ளை பிறக்கும் போதே அல்லாஹ் மூளையில அன்பை கொடுத்து அனுப்புறான். இப்படி ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாடம் பண்ணிக்கிற, அதுவும் இந்த பிரெயின் என்ற பாடத்துல வரும். இப்ப நான் உங்களுக்கு சிலபஸ் ஜஸ்ட் உங்களுக்கு நான் தலைப்பு மட்டும் சொல்லிட்டு போறேன். நான் என்ன இதில் படிக்க போறோம்னு சொல்லி, நான் இதுவரைக்கும் சொன்னதில் நாங்கள் படிக்க போற பிரெயின் என்ன, அது எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அது என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி, இன்னொரு பாடம் இருக்கிற எங்களோட மூளை, மனித மூளை எப்படி ஏனைய மிருகங்களை விட வித்தியாசப்படுற, என்ன அல்லாஹ் தந்திக்கிற ஆற்றல், டேலண்ட் நாங்கள் படிக்கணும். அடுத்தது மூளையை எப்படி வளர்க்கறதுக்கான டெக்னிக் என்ன, அடுத்தது மூளையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, ஒரு தியரி ஒன்று இருக்கிற, பில்ட் லவ் பில்ட்ஸ் பிரெயின் என்று பாடம் பண்ணி, அதாவது அன்பு மூளையை உருவாக்கும், கட்டி எழுப்பும் மனுஷன். அழகான பாடம். அதுல நான் இன்ஷா அல்லாஹ் இமோஷனுக்கும் பிரெயினுக்குமான துறவை நாங்கள் பார்க்கிறேன். அடுத்து டீனேஜ் பிள்ளைகள் எப்படி பிரெயின் டெவலப் பண்ணாகிற, சின்ன பிள்ளைகள் எப்படி டெவலப் ஆகுற, கற்ப காலத்தை எப்படி பிரெயின் டெவலப்மெண்ட் நீங்க பார்க்குற. அடுத்தது வலது மூளை இடது மூளை ஒன்றிக்க, லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின், அதுலேயே பார்த்து நாங்கள் பார்க்குறேன். அடுத்து இன்னொன்று இருக்கிற இமோஷன்ஸ். அப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி பிரெயினுக்கும் இமோஷன்ஸுக்குமான துறவு பார்க்கிறேன். அடுத்தது கார்ட்னர்ட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒன்றிருக்கிற 10 புத்தி நுண்ணறிவுகள். அந்த நுண்ணறிவு என்னன்னு சொல்லி இன்ஷால்ல நாங்கள் பார்ப்போம். இப்படி மொத்தத்துல இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் 3 லெவலா நான் உருவாக்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இந்த 3 லெவல்ஸ்லேயும் நாங்கள் தனியாக அந்த பிரெயினை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பிரெயினை முழு சிலபஸையும் 3ஆக உடைச்சி நாங்கள் இன்ஷால்ல இந்த கோர்ஸில் பார்க்க. ஓகே, இப்போ நான் நினைக்கிறேன் அறிமுக பகுதி முடிஞ்சிட்டு இப்போ உங்களோட நேரம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நீங்கள் மெசேஜ் போட்டிக்கிற கேஷியர் டைம் விளைவிக்கிறேன்னா இன்னும் 3 minutes மாதிரி 3 minutes. என்ன சரி, நான் மறுபடியும் ஜாயின் ஆகிறா போதுமாய்க்குமே, இன்ட்ரடக்ஷன் ஓ, தானே. இன்ட்ரடக்ஷன் தானே. ஓகே, அப்போ நாங்கள் இன்ஷால்ல உங்களோட கேள்விகளை நான் லேசாக பார்த்தேன். அப்போ கோர்ஸோட டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த குரூப்பில் போடுவாங்க, எவ்வளோ கோர்ஸ் ஃபீ, எவ்வளோ, எப்போ அடுத்த கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொடங்குற சம்மந்தமாக டீட்டெயிலாக நீங்கள் எந்த குரூப்பில் ஜாயின் ஆகி வந்தீங்களோ அந்த குரூப் கூட உங்களுக்கு அறிவிப்பாங்க. அந்த லிங்க்ல நீங்கள் அந்த தகவலையும் எடுத்துக்கொள்ளும். உங்களோட கேள்விகளை இன்ஷால்லா உங்களுக்கு கோர்ஸில் விரிவாக சயின்டிஃபிக்கலி எங்களுக்கு இன்ஷால்லா விளங்கப்படுத்தி இஸ்லாமிக் சைக்காலஜி பேஸ் பண்ணி அப்போ ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்றைய கோர்ஸுக்கு நீங்கள் அறிமுக கிளாஸுக்கு வந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் அவங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் அருள் பாலிக்கணும். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த கோர்ஸுக்காக வந்தோ அல்லாஹ் தாலா அந்த கோர்ஸோட நோக்கத்தை எல்லாருக்கும் கபூல் செய்யணும்னு கேட்டு
இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறதுல பின்னால் இருந்த எனது சகோதரர் ஷேக் கியாஸ் டிடாப் அகாடமியினுடைய பணிப்பாளருக்கும் நன்றி கூறுவதோடு அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ல நாங்க அதை புறக்கணிச்சிட்டோம். அதனால தான் அந்த மறந்ததுனால தான் நீங்க படிக்க போற இன்றைய பாடம் தான் முஸ்லிம் சமூகம் அல்லது பொதுவாக மனித சமூகம். எந்த சமூகமா இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய எழுச்சி, அந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி எதுல தெரியுமா தங்கிக்கிற? பிரெயின் டெவலப்மெண்ட்ல என்று சொன்னால் இது குர்ஆன்ட கருத்து. எனவே தான் அல்லாஹு தஆலா மனித சமூகம் அன்று இருளில தட்டு தடுமாறிக்கொண்டு சில நேரம் மிருகங்களை விட மோசமாக வாழ்ந்து கொண்ட அந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுமாறும் முதலாவது இந்த உலகத்துக்கு இறக்கிய வசனம் இக்ரா. எதனோடு சம்பந்தமானது? மனிதனுடைய மூளையோடு சம்பந்தமானது. எனவே நான் இந்த கோர்ஸை பொறுத்தவரையில நாங்க குர்ஆனுடைய முதலாவது கட்டளையை பத்தி படிக்க போறோம். அந்த வகையில இந்த கோர்ஸ் இது வெறுமனே நீங்க ஒரு கோர்ஸாக பார்க்க வேணாம். இது ஒரு இபாதத். இது ஒரு இபாதத். குர்ஆன் கட்டளையை நான் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துல பிராக்டிஸ் பண்ணுவதற்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த கோர்ஸ் என்ற தலைப்புல அல்லாஹ் இணைச்சி வச்சுக்கிறான். அதுதான் நாங்க இந்த கோர்ஸ்ல விளங்க வேண்டிய முதலாவது கடமை இபாதத். நான் இப்ப பேசுற ஒவ்வொரு வசனமும், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் எங்களுக்கு நன்மை எழுதி கொண்டிருக்கிறார். நியத் தூய்மையா இருந்தா ஓகே சரி. இப்ப இங்க என்ன பாயிண்ட்னா, இந்த கோர்ஸை நாங்க டெவலப் பண்ணோம்னு சொன்னா குர்ஆன் முதலாவது இறக்கின அந்த வசனம் சொன்னால் நீங்க நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்கோ, நல்ல ஆழமா அமைதியா நீங்க யோசிச்சு பாருங்கோ. நான் சில உதாரணம் பின்னால சொல்வேன். வளர்ந்த நாடுகளை பாருங்க, அது அமெரிக்காவா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், யூரோப்பா இருக்கலாம். இந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்துல நாங்க சொல்லுவோம் எல்லா வகையிலேயும் முன்ன நாடுகள் சொல்லுவோம். நான் சொல்ல முன்னேற்றத்தை பத்தி நான் கதைக்கிறேன் உங்களோட. ஏன் முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் நாடுகளை நீங்க எடுத்து பாருங்க. நான் கணக்கெல்லாம் சொல்ல போனா இப்ப நேரம் கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். அரபு நாடுகளை நீங்க எடுத்து பாருங்க. எல்லா வளங்களும் இருக்கிற ஒரே ஒரு வளம் இல்லாதனால இன்றைக்கு எங்க இருக்கிற இன்னொரு பெரும் பெரும் வல்லரசுகளோட பின்னால வாள்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? மூளை அதை சரியா டெவலப் பண்ணாதனால, மூளை பிரெயினை சரியாக சயின்ஸை சரியா படிக்காதனால இன்றைக்கு நாங்க பின்னிக்கிறோம். இந்த பிரெயின் சயின்ஸை தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் அல்லது நீங்க கேள்வியை நான் கேட்டு நீங்க சிந்திக்கிறதுக்காக சொன்னோம் என்றால், இந்த ஹைர் ஓகே நான் 40 மினிட்ஸ்ல இந்த ஜூம் அப்படியே ஆஃப் அந்த சேஞ்ச் ஆகும். அப்போ நான் மறுபடியும் ஜாயின் ஆகுமே. நான் என்ன சொல்ல வந்தா, ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. எஸ், ஒரு கொஞ்சம் மறந்துட்டு. சரி, நான் போயிட்டு பாருங்க. இப்போ நான் சொல்லிட்டு வந்து என்னென்னப்ப அந்த அறிவு அந்த அல்லது பிரெயின் டெவலப்மெண்ட் என்ற பகுதிக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்காததான் முதலாவது காரணம். முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு அல்லது மனித சமூகம் இன்றைக்கு பின்னடைகிறதுக்கான முதலாவது காரணம் அதுதான். நாங்கள் பிரெயின் சயின்ஸை பற்றி படிக்கல. எனக்கு கொஸ்டினை கேட்க வந்தேன் என்னென்னா, நீங்கள் குர்ஆன்ல தேடி பாருங்கோ, எங்கேயாவது ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா ஆயுதங்களை பற்றி பேசிக்கிறான்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு உள்ள விமர்சனம் முஸ்லிம் சமூகத்துக்கு, முஸ்லிம் சமூகம் விட ஜிஹாத் செய்யத்தான் வந்திருக்கிற, அடுத்தவனை கொல்லத்தான் வந்திருக்கிற, அப்படித்தான் எழுதுகிற விமர்சனமும். ஆனா நீ குர்ஆன்ல ஒரு வசனம் காட்ட சொல்லுங்க, நாங்க தேடி பார்ப்போம். ஆயுதம் ஒன்றை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிறா, கண்ணை பற்றி அல்லது கொல்சு வாள்களை வெட்டுங்கோ இந்த வாள்களை பற்றி, யுத்தத்துல பயன்படுத்துற ஆயுதங்களை பத்தி குர்ஆன்ல சொல்லிக்கான்னு காட்டும் போம் இல்லை.
அப்ப குர்ஆன்ல சொல்லியிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அது என்ன தெரியுமா? அது பேனை மட்டும்தான். பேனை மட்டும்தான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஜூம் அந்த சேஞ்ச் ஆகும். இப்போ 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து போயிட்டு மறுபடியும் ஜாயின் ஆகுங்க. சரி. அப்போ பேனையை படித்தான் அல்லாஹ் தாலா திருப்பி திருப்பி சொல்லிக்கோ. இப்போ என்ன சொல்ல வரேன் அல்லாஹ் தாலா? பேனை தான் அறிவை உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியது. பேனையால் எழுதுவோம், பேசுவோம், எல்லாம் அந்த பேனை எழுத்து, புத்தகங்கள் எல்லாம் எழுத்து. அப்போ இதெல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த பிரெயின் தான், மூளை தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறத பார்க்க. முதலாவது காரணம் நான் என்ன சொல்ல வரேன், முதலாவது முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், மனித சமூகத்தை பார்த்தோம் என்றால், அந்த நாடுகள் முன்னேறிக்கிறதுக்கும் எங்கட நாடுகள் பின்னடைந்திக்கிறதுக்கும் காரணம் அவங்க பிரெயினை சரியா டெவலப் பண்ணி அது ஒரு சயின்ஸா மாத்திக்காங்க. நாங்க இன்னைக்கு அப்படி நீங்க ஜப்பானுக்கு போய் பார்த்தா அங்க ரோடும் நல்லா இருக்கும், ரோட்ல போற மனுஷனும் நல்லா இப்ப டெவலப் ஆயிப்பான். இப்ப சில நேரம் நான் சொல்லும்போது நீங்க யோசிக்கலாம், சார் அந்த டெவலப்மெண்ட்ல வேலை அவங்களோட ஈமான் இல்லைன்னு சொல்லி. நான் பின்னால சொல்றேன். அப்ப நான் ஒரு பக்கத்துக்கு சொல்லிட்டு போறேன். அறிவு என்ற பகுதியில இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய டெவலப்மெண்ட்டும் அந்த ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் இஸ்லாம் எதிர்பார்க்க ஆயத்தெல்லாம். இப்ப சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இப்ப அது மூலம் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இப்ப எங்களுக்கு அல்லாஹ் தாலா அப்போ இப்போ உதாரணம் சொல்லுங்க, இப்போ நாங்கள் வாழக்கூடிய நாடுகள் அல்லது பொதுவாக இந்த 3ஆம் மண்டல நாடுகள்லாம் பொதுவாக நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த நாடுகள் ஏன் அபிவிருத்தி அடைந்து வரும், நாங்கள் சின்ன காலத்தை படிக்கிற காலத்துல அபிவிருத்தி அடைந்து வரும் தான் சொல்லுவோம். இன்னும் அபிவிருத்தி அடையலை. அதில் மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. நாங்கள் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட், பிரெயினை நாங்கள் ஒரு சயின்ஸாக இன்னும் பார்க்கல. மெயின் காரணம் அவங்க சயின்ஸாக பார்க்குற வெஸ்டர்ன் நாடுகள், நாங்கள் பிரெயினை சயின்ஸாக இன்னும் பார்க்கல. ஆனா இன்றைக்கு பிரெயின் தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்பதை நான் இன்னும் புரியலை. ஆனா வெஸ்டர்ன் நாடு அதை புரிஞ்சு இன்றைக்கு பிரெயினை பற்றி அக்குவேறு ஆணிவேராக படிச்சு கொண்டிருக்கிற நாங்க இன்னும் அதை நோக்கி வரல. நாங்கள் வேறெங்கோ பிரச்சனை எங்கே வைக்கிற, வேற எங்கேயோ நாங்கள் தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறோம். சரி, இது முதலாவது காரணம். நான் சொன்னேன், எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் எழுச்சி அடைய வீழ்ச்சி அடைய காரணம் அந்த பிரெயின்ல தான் தங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ ரெண்டாவது காரணம் நான் சொல்ல, இந்த கோர்ஸை நான் டெவலப் பண்ணேன்னு சொல்லுவேன். ரெண்டாவது காரணம் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு சில உதாரணம் சொல்லி நீங்கள் பாருங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருக்கிற வகையில் சைக்காலஜிக்கல் வியூவில் நாங்கள் இந்த பிரெயினை பற்றி பார்க்க போகிறோம் என்ற வகையில் நாங்கள் பார்ப்போம் இந்த பிரெயினை பற்றி நாங்கள் படிக்கணும்னு சொல்லி. இப்போ கவுன்சிலிங் படித்தாக்களுக்கு தெரியும், சைக்காலஜி படித்தாக்களுக்கு தெரியும். நான் சொல்கிற உதாரணங்கள் எங்கெங்கே சம்மந்தமாகவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தாலும் அங்கே பிரெயினுக்கு பெரிய ஒரு பாட்டு ஒன்றிக்கிற அந்த பிரச்சனைகள். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால், எங்கட மாதிரி நாடுகளில் நாங்கள் ரோட்டை நல்லா போட்டு வச்சுக்கிறோம், கட்டிடங்கள் நல்லா கட்டி வச்சுக்கிறோம், பார்க்குறதுக்கு அழகா எங்களோட நாடுகளில் பௌதீக பொருட்களை அல்லது பௌதீக கட்டிடங்கள் நாங்கள் உயர்த்தி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த ரோட்டில் போகிற மனுஷனை பார்த்தா அவன் அந்த ரோட்டில் போகிறதுக்கு தகுதியே இல்லாத நிலைமையில் தான் இன்றைய மனுஷன் நிற்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சில உதாரணம் சொல்லுவேன். ஒரு கிராமில் தாரி சொல்கிற ப்ராக்டிக்கல் காய்க்க போயிருப்பேன் அந்த கோர்ஸோட நோக்கத்தை. ஒரு கிராமில் தாரின்னு சொல்ல எப்படின்னா, அவர் சொல்ல போலீஸுக்கு ஒரு நாளைக்கு போலீஸுக்கு ஒரு 10 கேசஸ் வந்தால், போலீஸுக்கு ஒரு 10 கேசஸ் வந்தால் 10 ஃபெமிலியில் வந்துன்னு சொல்லி அந்த 10 ஃபெமிலியிலே அவன் சொல்ல வந்து ஒரு 7-8 கேஸ் வந்து ஃபெமிலி இஷ்யூஸாக. பவுல் கெட்டலு குடும்ப பிரச்சனை தானே கூட இல்லை. சரி, ஓகே. அந்த பவுல் கெட்டலுவில் நீங்கள் பார்த்தா அவன் சொல்ல எப்படின்னா, அடுத்த கேள்வி கேட்டு பார்த்தா அந்த குடும்ப பிரச்சனை யாருடைய என்று பார்த்தா எல்லாம் நல்லா படித்தாக்கள்ட, டிகிரி எடுத்த ஆக்கள்ட, ஆஃபீஸில் ஒரு நல்ல ஜொப் ஒண்டிக்கக்கூடிய ஆள்ட, அல்லது கொஞ்சம் ஏதோ ஒரு A லெவல் நல்லா 3A அப்படியெல்லாம் எடுத்து பாஸ் ஆன ஆக்கள்ட பிரச்சனை தான் இன்னைக்கு என்ன போலீஸுக்கு கூட வாரேன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னடா, இந்த கோர்ஸை நாங்கள் டெவலப் பண்ணோம்னா முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு படிச்சாக்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் படிச்சாக்கள்ட குடும்பங்களில் இன்றைக்கு பிரச்சனை கூட என்பது எங்களோட கல அனுபவம். எங்களுக்கு வரக்கூடிய கேசஸ் மட்டுமல்ல, இலங்கை ரிசர்ச்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். படிச்சாக்கள்ட குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைகள் கூட. ஏன் அந்த முரண்பாடு? அப்போ நான் படிச்சேன்னா பிரெயின் டெவலப் ஆகிக்கணும், அப்பயே நீங்கள் முரண்பாடு? அதுதான் முக்கியமான கொஸ்டின். அப்போ படிப்பு என்ன செய்யற பிரெயினுக்கு? அப்போ மறுபக்கம் பிரச்சனை வாருன்னா பிரெயின் ஏதோ ஒரு பார்ட் ஒன்னாங்க டெவலப் ஆகல என்பதுதான் சயின்ஸ். அதை நான் படிக்க போறேன். எப்படி ஒரு பிரச்சனை வரும் பிரெயின் வீக் ஆனா, பிரெயின் ஏன் பிரெயின் வீக்கா? பிரெயின் சயின்ஸை நாங்கள் படிக்கலண்டா, பிரெயின் சைல்டுன்னு நாங்கள் உருவாக்கலண்டா என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை தான் நான் சொல்லிட்டு போறேன்.
இப்போ நீங்கள் ரோட்டில் போய்க்கிறத நான் சிம்பிளாக சொல்ல போகிற ஒரு உதாரணம். இந்திய ஸ்ரீலங்காவில் நீங்கள் பாருங்க, எங்கள் நாட்டை தான் நான் பார்க்கணும் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள் சொல்லிட்டு போனேன். இன்னொரு டீச்சர் உண்டு, அவள் படித்து நான் இப்போ படித்தாக்களை மட்டும் சொல்ல, படிக்காதாக்களையும் பிரச்சனை இருக்கிறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகிறேன். அவள் டீச்சர் சாதாரணமாக டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்போ இந்த டீச்சர் வந்து எது நேரம் கவலையோடு தான் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ ஏன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ஸ்கூலுக்கு போனால் அவருக்கு நிம்மதி இல்லை, ஸ்கூலுக்கு போனாலும் பிரச்சனை தான். அப்போ அந்த கவலையோட ஒழுங்காக படிப்பிக்கவும் இல்லை. என்ன தெரியுமா பிரச்சனை? அவள் வீட்டுக்கு வார நேரத்தில் ஹஸ்பண்ட் எங்கே தெரியுமா இருக்கிற? மரத்தில் இருக்கிற. அவர் மரத்தில் ஏறி என்ன தெரியுமா செய்கிற? என்னோட ஒய்ஃப் தான் டீச்சர். டீச்சர் எப்படி வார, யாரோடு வார, யார்ட ஆட்டால வந்து இறங்குற, பஸ்ஸில் வந்தால் பஸ் கண்டக்டர் யார், டிரைவர் யார், சிசிடிவி கேமரா மாதிரி இவர் தென்னை மரத்துக்கு மேலே ஏறிக்கொண்டு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காரு. இரவுல தூங்க மாட்டாரு. ராவலம் என்ன தெரியுமா செய்வார்? ஒரு கத்தி ஒன்று வச்சு கொண்டு இருக்கிறவர் வந்து மெட்ரஸு கீழே. என்னன்னு கேட்டா அவர் சொல்லு, ஒரு ஆள் வார நைட்டுக்கு எங்கள் டீச்சரை தேடி வார ஒரு கனெக்ஷன் ஒன்றிக்கிறா, வந்தானா நான் அவருக்கு வெட்டோன்னு சொல்லி வச்சு கொண்டு இருக்கிறேன். இத்தனைக்கும் ஒருத்தர் கனெக்ஷனும் இல்லை, யாரும் வாரதும் இல்லை. டீச்சர் ஒரு நல்ல ஒரு டீச்சர் அவர். ஆனால் இவருக்கு என்ன தெரியுமா, அப்படியான ஒரு கற்பனை சொல்ல எலூசினேஷன் சொல்கிறோம், அந்த மாதிரி இஷ்யூஸ் அவரோட மைண்டில் கண்ணுக்கு விளங்குற காட்சிகளா. அவருக்கு உண்மையை கண்ணுக்கு விளங்குற, அப்படி உண்மையில அப்படி இல்லை, எங்களுக்கு இல்லை, அவருக்கு அப்படி விளங்குற. மோபிட் ஜெலஸ்ன்னு நாங்கள் அது சொல்கிறோம். இது என்ன பிரச்சனை தெரியுமா? பிரெயின் லீக்கிற பிரச்சனை. என்ன தெரியுமா பிரெயின் லீக்க பிரச்சனை? பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குற இடத்துல சில விட்ட தவறுகள் தான் இதை கல்யாணம் முடிச்சும் அந்த பிரச்சனை தொடர்பு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான ஆன்சர் தான் இந்த கோர்ஸ். எப்படி பிரெயினில் அந்த பாதிப்பு வரும், அதான் இந்த சயின்ஸ் பிரெயினை பற்றி படிக்கணும்னு சொல்லுது. ஹாய் இப்போ இப்போ நான் இப்படி சொல்லிக்கொண்டு போனால் நிறைய கதை சொல்லிக்கொண்டு போயிடும். இப்போ இன்னொன்று சொல்லுங்களேன். இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் பாருங்க, இந்த ஆக்சிடென்ட் கூட தானே, இந்த பஸ் ஓட்டுற டிரைவர்களை பாருங்க நீங்கள். ப்ரைவேட் பஸ்ஸில் முக்கியமாக பஸ்ஸை ஓட்டுறவன் ரோட்டில் புகையிலுமா என்னமோ அவன் ரோட் மாதிரி அவன் எந்த லிமிட்டும் இல்லாமல் பறக்க பார்க்குற. அடுத்த பஸ்ஸோட போட்டி போட்டுக்கொண்டு முன்னுக்கு வர மனுஷன் விளங்குறோம் இல்லை, பைக் விளங்குறோம் இல்லை, அவனை கண்டு அடுத்தாக்கில் ஓரமா அவன் கொஞ்சம் என்னமா சொன்னால் அடிக்க எடுத்துக்கும் வர கத்தியை இரும்பேன் குத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும். இப்போ நான் அதை சொல்ல வரல. நீங்கள் இப்போ அந்த மனுஷனை அவரை எடுத்து பாருங்க, இவனே இந்த அளவுக்கு எக்ரெசிவாக நடந்து கொள்றது. ஒரு மனிதன் எக்ரெசிவா நடக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி நடந்து கொள்றேன்னு பார்த்தா அங்கும் பிரெயின் இருக்கிற பிரச்சனை. பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கிற, அது டெவலப் என்ன பார்ட் நான் பின்னால சொல்றேன். அப்ப உங்களுக்கு தெரியுமா, ஒரு அந்த சில புல் அழிக்கிற நீங்க கண்டிப்பா சில புல்ல இப்ப இப்ப நான் புதுசா ஒரு சில புதுசா கேஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அவரு பாப்பான் மகளுக்கு நல்ல எல்லா இடத்துலயும் நல்லா விசாரிச்சு தான் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து. சரியோ? அப்போ கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அந்த அளவுக்கு அவங்க படிச்சாக்கள் தான் வாப்பான். அப்போ அவரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து அப்போ எல்லாரும் சொன்ன நல்லா இருக்குன்னு சொல்லி தான் முடிச்சு கொடுத்து. முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு என்னண்டா இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, டிவோர்ஸுக்கு வந்திக்கிறேன்னு எனக்கும் கேருக்கும் ஷொக்கான. நான் கேட்ட, நீங்கள் ஒரு விளங்கக்கூடிய ஒரு ஆள், நீங்கள் என்ன நடந்தேன்னு சொல்ல பவர் சொல்ல சார். நானும் பார்க்க வேண்டிய எல்லாமே பார்த்தேன் சார், எல்லாமே தேடி முடிச்ச. ஆனா பாருங்க ஒரு விஷயம் என்ன பார்த்து படல, என்ன தெரியுமா, இவர் வந்து உம்மட புள்ள சார்ன்னு சொன்ன. யாரு? எங்களோட மருமகன் வந்து உம்மட புள்ள. அவரு நான் என்ன உம்மட புள்ள, எனக்கு விளங்குறேன், உங்களுக்கு விளங்க சொல்றேன். அவளுக்கு உம்மட புள்ளனா தெரிந்தானே சார். கல்யாணம் முடிச்சாலும் ஒய்ஃபோட ஈக்கிறல்ல, உம்மாவோட தான் ஈக்கிறேன். உம்மா தான், உம்மாட்ட கேட்டு தான் எல்லாமே செய்கிறேன். ஒய்ஃபோட ஒரு பயணம் போன உண்மை, நான் வெளியே போறேன், போயிட்டு வரவா, நான் இங்கே போறேன் மாமி வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு, எல்லாம் உம்மாட்ட கேட்டுட்டு தான் போறீங்க. அப்போ இப்போ கொஞ்சம் பொறுத்து பார்த்தா இப்போ ஒரு பபாவும் கிடைச்சிக்கிற, அது ஏதோ சரி வரும். அப்படிதான் நான் பொதுவாக போகிற பெண்கள், இவர் திருந்துவார், சரி வரும். எங்கள் உமா அப்பா கஷ்டப்பட்டு என்னை முடிச்சு வச்சு நான் எல்லாம் வாங்கி செலவழிச்சு இன்னொரு கல்யாணம் கொண்டு போகிற சாத்தியம் இல்லை, டிவோர்ஸாக சாத்தியம் இல்லை, என்னை பொறுத்து கொண்டு போகும்ண்டு நாங்களும் இப்படித்தானே பொதுவாக இயல்பா எல்லா பெண்களும் அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனால் கடைசியில் என்ன, கடைசியாக இப்போ காலிக்கோட்டில் நடக்கிற கேஸ் போகுது. இந்த நீங்கள் கேள்வி அனுப்பி நான் கேள்வி பார்த்து நான் ஆன்சர் பண்ணேன். ஜிதாக்கல்லா. அப்போ இவர் சொல்ல கடைசியாக காலிக்கோட்டு இப்போ கேஸ் போகிற சரியா. இப்போ கடைசியாக இப்போ அவர் சொல்ல வந்து காலியார் சொன்னால் 2 பேரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு கடைசி சான்ஸ், ஒரு ரூம் வண்டிக்க தெரிஞ்ச காலிக்கோட்டை தானே ரூம் வண்டிக்கிற, அந்த ரூமுக்கு அனுப்பி சொன்ன நீங்கள் 2 பேரும் கடைசியாக ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்கோ, டிவோர்ஸா அல்லது வாழ போறான்னு சொல்லி.
இப்போ இவர் சொல்ல வந்து இவர் நினைச்சாமா கடைசியா மருமான் கொஞ்சம் திருந்தி பாரு, நீ யோசிச்சு பாரு, தலாக்குன்னா 3 ஸ்டெப் போய்கிற காலியார் அட்வைஸ் பண்ணிக்கிற அனுபவங்கள் பற்றிக்கும்னு நம்பினாராம். இப்போ